அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த 4வது தலைப்பை பொறுத்தவரை இதுவரை நடந்த விவாதத்தின் போது கலந்து கொண்டவர்களை விட இருதரப்பிலும் அதிகப்படியான மக்கள் தென்படுகிறார்கள். அதனால அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கும் நடந்தது. அந்த விவாதம் தர்கா கட்டலாமா, அதுல உருஸ் கொண்டாடலாமா, கபர்மனை கட்டலாமா என்கிற தலைப்பின் கீழே விவாதம் நடக்கிறது. எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் தர்கா கட்டக்கூடாது என்பதற்கு 3 ஹதீசுகளை ஆதாரமாக எடுத்து வைத்து தெளிவாக தர்கா கட்டக்கூடாது என்று இருக்கிறது என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபித்தோம். அந்த ஹதீஸ் அந்த அர்த்தத்தை தரல, அப்படி கிடையாது என்று அவர்களால் மறுக்கவே முடியவில்லை. ஒரு பதிலும் சொல்ல திருப்பி திருப்பி நம்ம கேட்டோம். பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க என்ன பண்ணாங்க, வேற வேற என்னென்னமோ சொல்றாங்க. அல்லா இன்ன ஒளியா அல்லாஹ் இலாஹுங்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நேரத்துக்கு பயம் இல்லைங்கிறாங்க. சரி, பயம் இல்லாம போட்டேன், அதனால தர்கா கட்டலாமா? மூசா நபி கபர்ல தொழுவதை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்றாங்க, சரி பார்த்துருக்கேன், அதனால தர்கா கட்டலாமா? நீங்க எடுத்து வைத்த எந்த ஒரு ஆதாரமாவது தர்கா கட்டுறதுக்கு சொன்னீங்களா? பொது கபர்ல கட்டக்கூடாதுன்னு, ஆனா தர்கா நல்லடியார்கள் கட்டலான்னு சொன்னீங்களே. கட்டக்கூடாதுன்னு நாங்க ஆதாரம் வச்சுட்டோம். கட்டலான்னு சொல்றவங்களுக்கு 2 வேலை போயிருக்கிறது. எங்க ஆதாரத்தை உடைக்கணும், அவங்க தரப்பு ஆதாரத்தை எடுத்து வைக்கணும். ஒன்னும் கூட வைக்காம பயான் பண்றாங்க, அது பண்றாங்க, என்னமோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன் இப்படி பளிச்சென்று தெரிகிற அளவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பாதிக்கக்கூடியவர்களுடைய திறமையின்மை காரணம் கிடையாதுங்க. பெரிய பெரிய அறிஞர்கள், நல்ல வாத திறமை உள்ளவர்கள், நாங்கள் அந்த பக்கம் உட்கார்ந்து அவர்கள் இந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தாலும் இதே ரிசல்ட் தான். வாத திறமையினால் இது மேல் ஓங்கவில்லை. தப்பான தலைப்புக்கு வாதிடுகிறார்கள். சரியான தலைப்புக்கு வாதித்தால் அவருடைய திறமைக்கு எங்களை விட சிறப்பாக எடுத்து சொல்ல முடியும். திறமை இருக்கிறது, எடுத்துக்கொண்ட மேற்று சரியில்லை. தப்ப நியாயப்படுத்த வந்ததுனாலதான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கே தவிர வேற ஒண்ணு அவங்களுடைய அந்த அறிஞர்களுடைய ஆற்றலையோ மொழி அறிவையோ வாத திறமையோ நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. நாங்களும் மதிப்பிடல. அவங்க எடுத்துக்கொண்ட விஷயத்தை தப்ப எடுத்துக்கிட்டு பண்றாங்க. இன்னொன்று விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சில விஷயங்கள் நான் தெளிவாக நாங்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா வாதத்துக்கு பதில் சொல்றதுக்கு நேற்று ஒண்ணுமே இல்ல. அவங்க ஒண்ணும் வைக்கல, எல்லாத்துக்கும் முடிச்சாச்சு பதில். நம்ம கேட்டதுக்கு தான் பதில் சொல்லாம இருக்கிறாங்க. அப்ப நாம என்ன சொல்றோம்னு கேட்டா, இந்த தர்காக்கு போகலாமா, காதியானி கொள்கை மௌலிது ஓதலாமா என்பதெல்லாம் ஆரம்பத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்த குழப்பங்கள். நாங்கள் தர்காவை ஆதரித்தவர்களாக இருந்தோம், மௌலிது ஓதியவர்களாக இருந்தோம், எல்லாமே மதுஹபை நியாயப்படுத்திக் கொண்டிருந்தோம். அப்ப நானு சம்சுல்லா ரஹ்மானி, அலி ரஹ்மானி, சகோதரர் கலீல் ரசூல் போன்றவர்கள் எல்லாம் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு கருத்து சொல்றாங்க, அப்படி ஒரு கருத்து சொல்றாங்களே, குழப்பமா இருக்குது என்று அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். என்ன தெரியுமா, இது பற்றி நமக்குள்ள மனம் திறந்து உரையாடுவோம். அது சரின்னா அதுல உசுர கொடுத்ததுல நிற்போம், இது சரின்னா இதுல நிற்போம் அப்படின்னு சொல்லிதான் காதியானிசம் சரியா தவறான்னு சொல்லி நாங்க ஆய்வு பண்ணோம். காதியானிசத்துல ஒரு உண்மையும் இல்லை என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிந்த பிறகுதான் காதியானிகளுக்கு நாங்கள் விவாதம் பண்ணோம். ஒரு கேள்விக்கும் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையை அல்லாஹ்வுடைய அருளால் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அருளால் அதை நிரூபித்து காட்டினோம். 9 நாட்கள் அந்த விவாதம் நடந்தது. ஒரு விஷயத்திற்கு பதில். ஏன் அப்படி செஞ்சோம்? காதியானி கூட சரியா இருக்குமான்னு நாங்கள் நுழைந்து போய் பார்த்தோம். அதுல உள்ள சரி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று இல்ல. அதே மாதிரி தர்கா சரிதான் என்ற ஒரு கருத்துக்களை நுழைந்து போய் பார்த்தோம். அதுக்கு எதிரானது என்ன, அதுக்கு எதிரானது என்ன, இதுக்கு எதிரானது என்று நாங்களே 2 அணியின் சார்பாகவும் இல்லையா இந்த அடிப்படையில் இப்படி வச்சுக்கலாமே, அப்படி வச்சுக்கலாமே, ஒன்னா உழுந்துகிட்டே வருது. கடைசி என்னாச்சு, இப்ப நாங்க எந்த நிலைமைக்கு வருகிறோமோ இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து எது சத்தியம் என்று இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளை நம்ம ஆதரிச்சுட்டோமே, நம்மளும் தர்காவுக்கு போனோமே, மௌலிது ஓதுனோமே, மதுஹப்படி நம்ம தொழுதோம் என்று நாங்க பார்க்கல. இன்னொரு பிரச்சனை வந்துச்சு, என்னையும் பணியாற்ற விட மாட்டாங்களே, முத்தவள்ளியில வண்டி விட்டுருவாரு. 7 வருஷம் படிச்ச உலமாக்களுக்கு அல்லாஹ் ராசிக்கு அல்லாஹ் ரிசுக்கு தரவன் நம்மளெல்லாம் எங்க நம்ம படிச்சிருக்கிறோம், கருத்து விட்டு பார்ப்போம். ரிசுக்கு தரவன் அல்ல, இந்த அளவுகளை வைக்காம நம்ம சிந்திச்சு பார்ப்போம் என்ற அடிப்படையில தான் நாங்கள் பண்ணோம். அந்த சகோதரர்களும் இந்த மாதிரி திறந்து சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய ஆற்றல் திறமைகளை எல்லாம் சத்தியத்தில் நிலைநாட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டும். எதுக்கு நம்ம செய்ய பதில் இல்லையோ
இது வெக்கப்படுற விஷயம் கிடையாது. இதுல பதில் இல்லாதனால எந்த ஒரு வெக்கமும் கிடையாது, எந்த ஒரு தோல்வியும் கிடையாது. ஹக்க வந்து என்ன செய்யணும், ஆமா இது நம்ம நினைச்சோம், இந்த பாயிண்ட் சரியாத்தான் இருக்கிறது, இதுக்கு பதில் நமக்கே இல்ல, நம்ம ஏன் இதுபட்டு ஆதரிக்கணும், எது சரின்னு படுகிறதோ அதையே நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம் என்கிற நிலைமைக்கு வந்து, இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கெல்லாம் தலைமை தாங்குவாங்க. நாங்கெல்லாம் தளர்ந்து விட்டோம், முந்தி மாதிரி எல்லாம் உழைக்க முடியவில்லை. வாங்க நீங்க ஹக்க நோக்கி வாங்க, எங்களை வழி நடத்துங்க நல்ல வழியில என்கிற அளவுக்கு தான் நாங்க இருக்கிறோமே தவிர எங்களுக்கு அவங்க பகையா சண்டையா, அவங்களுக்கு முன்ன பின்ன எங்களுக்கு தொடர்பு இருக்குதா, சொத்து தகராறு இருக்குதா, எல்லாம் இந்த விஷயத்துல நாங்க சொல்ற கருத்து அவங்க சொல்ற கருத்து மாறுபட்டு என்பது தவிர வேற என்ன இருக்கிறது? அப்ப இதுல என்ன கவனிக்கணும், இது வரைக்கும் நீங்க கவனிக்கிறீங்க. ஆமா இல்ல கேட்கறாங்களே கட்டக்கூடாதுன்னு இவ்வளவு தெளிவா அறிவிச்சு வைக்கிறாங்களே, கட்டலான்னு ஒண்ணும் வைக்க மாட்டேங்கிறாங்களே, அப்ப இல்லதானே அர்த்தம். 3 வருஷம் அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட 3 வருஷம் ஆச்சுல, திருப்பூர்ல 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சுல, 3 வருஷமா தேடி இருக்கா இல்லையா கலைய காவலில் இதே ஒப்பந்தத்தை. சகோதரர்களே, 13 வருடத்திற்கு முன்னால் என்னுடைய பெற்றோர்கள் அரபிக் கல்லூரிக்கு அனுப்புவதற்கு முன்னால் நான் பெற்றோர்களிடம் சொன்னேன், இந்த வழிமார்களிடம் உதவி தேடுவது கூடாது என்று சொன்னேன். தமிழகத்தில் சில பேர்கள் சில புதிய கொள்கைகளை அப்போது பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தந்திரமான கவர்ச்சிகரமான பேச்சுகள் வழங்கி நான் நம்பினேன், வழிமார்களிடம் உதவி தேடுவது கூடாது என்று நம்பினேன், பெற்றோர்களிடம் சொன்னேன். ஆனால் அவர்கள் என்னை அரபிக் கல்லூரிக்கு அனுப்பியதற்கு பிறகு அல்லாஹுடைய தௌஃபீக்கினால் 11 வருடங்கள் அரபிக் கல்லூரியில் கசடர கற்று ஆரம்பத்தில் அரபி இலக்கணம், சொல் இலக்கணம், எல்லா அரபி மொழி சம்பந்தப்பட்ட எல்லா கலைகளையும் படித்து அணு இலக்கணம், இலக்கியம் எல்லா கலைகளையும் படித்ததற்கு பிறகு மார்க்க சட்டத்தில் ஷாஃபி மதுஹபுடைய சட்டங்களை படித்ததற்கு பிறகு குர்ஆனுடைய விளக்கம், ஹதீஸுடைய விளக்கம், புகாரி, முஸ்லிம் போன்ற எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் படித்ததற்கு பிறகு நான் உறுதியாக தெரிந்து கொண்டேன், வழிமார்களிடம் உதவி தேடுவது தௌஹீதுக்கு மாறுபட்டதல்ல, கபறுகளை கட்டுவது தௌஹீதுக்கு மாறுபட்டதல்ல என்பதை விளங்கிக் கொண்டேன். அந்த விளங்கியதை சமுதாயத்துக்கு முன்னால் நான் ஹதீஸ் கிதாபுகளை ஆராய்ச்சி உஸ்தாதுமார்களுடைய வாய்களிலிருந்து வந்த விளக்கங்களை கேட்டு ஹதீஸ் கிதாபுகளை ஒவ்வொன்றாக நேரடியாக கண் முன்னால் வைத்து அதற்குரிய உண்மையான விளக்கங்களை வைத்து படித்த போது வழிமார்களிடம் உதவி தேடுவது இஸ்லாத்துக்கு மாறுபட்டதல்ல, மதுஹபுகளை பின்பற்றுவது இஸ்லாத்துக்கு மாறுபட்டதல்ல, ஜியாரத்து செய்வது இஸ்லாத்துக்கு மாறுபட்டதல்ல, வசீலா தேடுவது இஸ்லாத்துக்கு மாறுபட்டதல்ல என்பதை உளப்பூர்வமாக உறுதியாக உணர்ந்ததன் காரணமாகத்தான் சமுதாயத்திற்கு முன்னால் இப்போது படை சாற்ற வந்திருக்கிறேன். இவர்களும் வந்திருக்கிறார்கள். எங்களை பெரிய பெரிய அறிஞர்கள் என்று ஒத்துக்கொண்டதற்கு நன்றி சொல்கிறோம். உண்மையில் நாங்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் அல்ல. சுன்னத்துல் வல் ஜமாஅத்தின் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வெளியில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதம் வழங்கி துஆ செய்து இந்த சிறியவர்களை இங்கே அனுப்பி இருக்கிறார்கள். நீங்கள் சொல்கிறீர்கள், நீங்கள் சொல்வது போல நாங்கள் அசத்தியம் என்பதை அறிந்து அசத்தியத்தில் இருக்கவில்லை, சத்தியத்தை சத்தியம் என்று விளங்கி அதை உளப்பூர்வமாக அறிந்ததற்கு பிறகுதான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதனால் நாங்கள் சொல்வதெல்லாம், நாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களை உங்களால் முறியடிக்க முடியவில்லை. நீங்கள் இங்கே கபறுகளை தர்காக்களை கட்டக்கூடாது என்பதற்கு மஸ்ஜிதுகளை கட்டக்கூடாது என்ற ஹதீஸை காட்டினீர்கள். நாங்கள் சொன்னோம், மஸ்ஜிதுகள் அல்ல, மஸ்ஜிதுகள் என்பது தர்காவை குறிக்கவில்லை, மஸ்ஜிதுகள் என்பது ஒருபோதும் தர்காவை குறிக்கவில்லை. அதனால் தர்காவை கட்டுவது கூடாது என்பதற்கு இதே ஆதாரமாக்க முடியாது என்று சொன்னோம். இதுபோன்று